பார்ட் 1 பார்ட் 2 இந்த இரண்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோடி சொல்ல பயப்படும் உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தான். இந்த டைட்டில் பார்த்தோன்னே மோடி ஏதோ சொல்ல பயப்படுறாரு, மோடி ஒரு பயந்தாங்குழி அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லை. அவர் நேரடியாக அந்த விஷயத்த சொல்லிட்டார்னா இந்திய மக்கள் எல்லாரும் பேனிக் ஆயிடுவாங்க. அதனால் சில விஷயங்களை மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதை விடுத்து நீங்கள் இந்தியாவுக்கு எதிரே பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எப்போதுமே சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மாதிரி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்ஸ் கவர்மெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. 1991 நம்ம சொன்ன அந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தாராளமயமாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சோம்ல, அது காங்கிரஸ் அரசாங்கத்தின் போது தான். 2013 இதே மாதிரியான ஒரு சிக்கல் வந்துச்சு. அந்த நேரம் சிதம்பரம் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா இதை விட வேறு ஒஸ்டான சில முடிவுகள் எடுத்தார். அப்போது அதே அளவுக்கு தான் இப்போ இந்தியா இல்லை உலக நாடுகளே வந்து நிற்கிறது, உலக நாடுகளே பயப்படுகிறார்கள். இதில் மோடி அவர்களோ இல்லாட்டி ட்ரம்ப் அவர்களோ அப்படி இல்லைன்னா சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோ இப்படின்னு சொல்லி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே பேனிக்கில் தான் இருக்காங்க. இது எல்லாரும் பயப்படும் பார்ட் 3. அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டுக்கு இணங்க நம்ம கிட்ஸுக்காக ஒரு சம்மர் ஆஃபர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. எக்ஸஸ் டியூட்டி இல்லாட்டி தங்கத்துக்கான இறக்குமதி வரி அப்படிங்கிறத அதிகப்படுத்தி விட்டது இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு வெளியாகி இருக்கும். அது வரையிலும் 1,11,000 இருந்துச்சுப்பா 8 கிராம் 1 சவரன் தங்கம். திடீர்னு பார்த்தா 1,23,000 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும், தங்கம் ஒரு சவரனுக்கு 8,000 ரூபாய் விலை உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுது 5% இருந்துச்சு, அதை 10% மாற்றிருக்காங்க. ஏஐடிசி செஸ் அப்படின்னு சொல்லும்போது 1% இருந்துச்சு, அதை 5% உயர்த்தியிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவாக 6% இருந்தது, இப்போது 15% அதிகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன் இதை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகும். தங்கத்தினுடைய விலை அதிகமாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தங்கத்தை வாங்குவதை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. தங்கம் வாங்குறத கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய செலவாணி தங்கம் வாங்குறதுக்காக வெளிநாடுகளுக்கு நம்ம கொடுக்காம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தங்கம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய செலவாணியை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்தினுடைய எண்ணம். பட் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு சிக்கல் அப்படிங்கிறதும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோக்கு எண்டில் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. காரணம், எப்படி மோடி அவர்கள் அவருடைய அந்த ஒரு பயணத்தின் ஹைதராபாத் பயணத்தின் போது ஒரு 7 கண்டிஷன்ஸ் சொன்னாரோ, அதன் பிறகு அவருடைய வாகனத்துக்கு அந்த ரோந்து நடவடிக்கையில் எடுக்கக்கூடிய வாகனங்கள், அவருடைய பாதுகாப்பு வாகனங்கள் அப்படிங்கிற பல வாகனங்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணியிருக்கார். இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதே மாதிரி பல நாடுகளும் பல நாட்டு தலைவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட ரொம்ப குறிப்பாக கொட்டாக்கினுடைய தலைவர் ஒரு பிக் ஒஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம், எல்லாரும் தயாராக இருங்க, திடீர்னு உங்களை தாக்குவதற்கு பதிலாக அதுக்கு நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு பெரிய சம்பவம் நம்மளை தாக்க போகுது, அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்க போகுது, எல்லாருமே ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தாலி, ஜெர்மனி, யூகே, பிரான்ஸ் இந்த நாட்டு தலைவர்களும் இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நம்ம நாடு ஒரு லாக்டவுனுக்கு போயிருமா அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட் லாக்டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ் இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஸ்கூல்ஸ், நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாட்டி வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் சரியாயிருமான்னு கேட்டால் சரியாகும். ஈரான் இஷ்யூ அப்படிங்கிறதும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறதும் திறந்தால் சரி, அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஈரானில் சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்தியாவினுடைய கப்பலுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. பட் இதை ஈரான் மட்டும் மனசு வச்சா போதுமான்னு கேட்டால் இல்லை. இதற்கு அமெரிக்கா அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுல அனுமதி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போயிருக்காரு, பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை வழியாக ஈரானுடைய பிரச்சனை முடிந்தது என்றால் ரொம்பவே நல்லா இருக்கும், நம்முடைய கப்பல் வந்துடும். பட் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்பட்ட பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் ஏன் கோல்டு? இந்த ஒரு கேள்வி வரலாம்ல. இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, நாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
நம்ம இம்போர்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 770 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 770 பில்லியன் அமெரிக்க டாலர், அந்த டாலரை வெளிநாடுகளுக்கு கொடுத்து பல பொருட்களை இம்போர்ட் பண்ணுறோம். அதில் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது 134 பில்லியன், கிட்டத்தட்ட 18% நம்முடைய இம்போர்ட்டில் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதில் கோல்டு அப்படிங்கிறது 10%, 72 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்துருக்கோம். எடிபிள் ஆயில் அப்படிங்கிறது 19.5 பில்லியன் அமெரிக்க டாலர். ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது 14.5 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 4 விஷயத்தையுமே மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபெர்டிலைசரை 50% கம்மியாக யூஸ் பண்ணுங்க. க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், இல்லாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே முக்கியமானதாக நம்ம எடிபிள் ஆயில், சமையல் எண்ணெயை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், உடலுக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கோல்டு வாங்குறத ஒரு வருஷத்துக்கு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த கோல்டு வாங்குறது அப்படிங்கிறதுல தான் இவங்க டேக்ஸை கை வச்சிருக்காங்க. காரணம் இருக்குது, மீதம் இருக்கும் 3 விஷயத்துலையும் அவங்க டேக்ஸை கை வச்சுருந்தாங்கன்னா அது பெருவாரியான இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், சமையல் எண்ணெயை நான் விலையை கூட்டுறேன்ப்பா, அதனால் நிறைய பேர் சமையல் எண்ணெய் வாங்குறதை கம்மி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. அதே நேரத்தில் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது நான் விலை கூட்டுறேன் அப்படின்னு சொன்னால் விவசாய பொருட்கள் ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவில் திண்டாட்டமாக இருக்குது, அங்கேயும் சிக்கல் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் கோல்டு அப்படிங்கிறத அவங்க கை வச்சிருக்காங்க. அது ஒரு ஆடம்பர பொருள் அப்படிங்கிறதுனால. பட் இந்த இடத்துல கவர்மெண்ட் செஞ்ச இன்னொரு அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அதில் ஒரு பெரிய ஓட்டை அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம கோல்டை போன வருஷத்தை விட இந்த வருஷம் 24% எக்ஸ்ட்ராவாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 24% எக்ஸ்ட்ராவாக இம்போர்ட் பண்ணலை, 24% எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது 71 பில்லியன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து கோல்டு வாங்கியிருக்கோம். போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் அது 24% அதிகம். ஏன் இந்த அதிகம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கூடுதலான கோல்டை நம்ம இம்போர்ட் பண்ணுமா? ஏன்னா கூடுதலான தொகையை கொடுத்துருக்கோம்ல, 24% எக்ஸ்ட்ரா தொகையை கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல நம்ம 721 டன்னை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது போன வருடத்தை விட கிட்டத்தட்ட 5% குறைவு. அப்போது 5% குறைவான தங்கத்தை 24% கூடுதலான பணத்தை கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கேல்குலேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த கேல்குலேஷன் அடிப்படையில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அப்போ கூடுதலான பணம் நம்ம என்ன செய்கிறோம்? கோல்டுக்காக போன வருடத்தை காட்டிலும் குறைவான கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாடுகள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிப்பா, இதே மாதிரியான சிக்கல் ப்ரீவியஸ் இயர்ஸில் வரவே இல்லையான்னு கேட்டால் வந்துச்சு. 2013 வந்துச்சு. சிதம்பரம் அவர்கள் 80:20 ரூல் அப்படிங்கிறத ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். அது என்ன 80:20 அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 100 கிலோ தங்கத்தை கொண்டு வந்தோம்னா 80 கிலோவை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நாட்டில் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, விற்றுக்கோங்க. 20% அதை யார் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் 80:20 ரூல் அப்படின்னு சொல்கிறது. எப்படி 20% நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், ஜுவல்லரியாக செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தாக வேண்டும். ஸோ ஒரே நேரத்தில் தங்கத்தை நம்ம இறக்குமதியும் பண்ணலாம். அப்படி இறக்குமதி பண்ண தங்கத்தில் 20% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் வழியாக நம்முடைய ஜுவல்லரி அப்படிங்கிறதையும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அதனால் நமக்கு டாலர் அப்படிங்கிறது உள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் தங்கம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்காது, வெளிநாடுகளுக்கும் புழங்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரூல் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான ரூலெல்லாம் இப்போ கொண்டு வர முடியுமான்னு கேட்டால், இந்த இடத்துல கோல்டை நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணலை, அதிக விலை கொடுத்து மட்டும்தான் இறக்குமதி பண்ணியிருக்கோன்னு சொன்னதுக்கான ரீசன், இங்கே கோல்டை அதிகமாக நம்ம ஃபிசிக்கலாக வாங்கலை அப்படிங்கிறது தான். எல்லாருமே கோல்டு ETF அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. கோல்டு ETF அப்படின்னு சொல்லும்போது 2025 கோல்டு ETFனுடைய மொத்த மதிப்பு AUM எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 59,000 கோடி மட்டும்தான். அதாவது ETF முதலீடு பண்ணவங்க 59,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் மார்ச் 2026 அது 1.71 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. ஸோ மார்ச் 2026 கோல்டு ETF மட்டும் முதலீடு பண்ணவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 1.71 லட்சம் கோடி ரூபாய்க்கு. கிட்டத்தட்ட 191% கோல்டு ETF நாம் என்ன செஞ்சுருக்கோம்? நம்முடைய முதலீடுகளை போட்டிருக்கோம். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட 68,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? கடந்த 5 வருடங்களில் இந்த கோல்டு ETF இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மொத்தமாக சேர்த்தா கூட இந்த ஒரு வருடத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அது வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 68,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணி 1.7 லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய பணம் உள்ளே இருக்குல்ல. அப்போ இந்த கோல்டு ETF அப்படின்னு சொல்லக்கூடியதை நடத்தக்கூடிய சில நிறுவனங்கள், பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? HDFC இருக்காங்க, SBI இருக்காங்க, நிப்பான் போன்ற நிதி நிறுவனங்கள். இந்த ETF அவங்க கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ETFக்கு நிகராக அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ
இங்கே வந்து கோல்டு ஃபிசிக்கல் கோல்டுனுடைய விலை கூடிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்முடைய எண்ணம் எங்கே போகும்? கோல்டு ETF வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போகும். நம்ம கோல்டு ETF வாங்கினாலுமே அதை நேரடியாக அங்கே அடுத்ததாக நம்முடைய அந்நிய செலவாணி போகிறது மறைஞ்சி மறைமுகமாக HDFC இந்த மாதிரியான நிதி நிறுவனங்கள் வேறு கோல்டை ஃபிசிக்கலாக வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எப்படி இருந்தாலும் நம்முடைய அரசாங்கம் சார்பாக இங்கே வைத்திருக்கக்கூடிய இந்த கோல்டு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நம்முடைய என்டையர் நாட்டை அடுத்த ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இங்கே ரொம்ப நாட்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம இந்திய நாட்டினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழியாகவே கோல்டு அப்படிங்கிறத சொவேரியன் கோல்ட் பாண்டாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சொவேரியன் கோல்ட் பாண்டாக நம்ம வாங்கியிருந்தோம்னா அது நம்ம இந்திய அரசாங்கம் நமக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, அதை நம்ம ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் அதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எதை நிப்பாட்டி வச்சாங்க? சொவேரியன் கோல்டு அப்படிங்கிறத நிப்பாட்டி வச்சு அவங்க இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 132 டன் அப்படிங்கிறது இந்த சொவேரியன் கோல்டில் இம்ப்ளிமெண்ட், அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கான தொகை மட்டுமே 1.12 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் இந்த 1.12 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கூட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கூட்டிட்டாங்கல்ல, தங்கத்தினுடைய விலை ஏறுதா? அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு எகெயின் ஒரு செலவு வரப்போகுது. சொவேரியன் கோல்டு அப்படிங்கிறது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 132 டன் கோல்டை கொடுத்தே ஆக வேண்டும். அதுக்கான விலையோ இல்லாட்டி அந்த பத்திரத்துக்கான முழு மதிப்பையும் அவங்க கொடுத்து தான் ஆகணும். எகெயின் இந்திய அரசாங்கத்துக்கு அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம். இப்படி சுற்றி இந்திய அரசாங்கத்துக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. உடனடியாக நீங்கள் கேட்கலாம், இது இந்தியாவுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு கேட்டால் பெருசாக இந்தியா மட்டும்தான் அதிக பாதிப்பு இல்லாமல் இருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் சொன்னதை நல்லா கவனிங்க. நாம் ரொம்ப நாளாக தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் இப்படியே நம்மளால் பெட்ரோல் டீசலினுடைய விலையை கூட்டாமல் தப்பிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நாமும் இதுக்கான விலையேற்றம் அப்படிங்கிறத செய்தே ஆக வேண்டும். ஒரு லிட்டருக்கு 5 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரை விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய மீடியா அது 5 ரூபாய் வர மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 5 ரூபாய் வர விலை ஏற்றம் வரப்போகிறது. நம்ம எல்லாருமே இந்த ஒரு வருஷம் இல்லாட்டி ஒரு 6 மாதங்கள் மிகப்பெரிய கடுமையான பொருளாதார சிக்கலில் சிக்க போகிறோம். கோல்டு அப்படிங்கிறது அதிகமாக நம்மளால் வாங்க முடியாமல் போகலாம். சேவ் பண்ண வேண்டிய பணத்தை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுக்கு பயன்படுத்தாதீங்க. இதுதான் இந்திய அரசாங்கம் சொல்லியிருப்பது. இதில் இன்னொரு பார்ட்டும் இருக்குது. அது வேறு அரசாங்கங்கள், வேறு நாடுகள் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான். பட் பார்ட் 3 வர போதுமா, பார்ட் 4 வேணுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நம்ம கிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே போக்கிமேன், அதுலேயும் குறிப்பாக ஸ்பெஷல் கார்டு, கோல்டன் கார்டு இருக்குது, சில்வர் கார்டு இருக்குது, பிளாக் கார்டு இருக்குது, இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 55 அந்த போக்கிமேனுக்கான ஸ்பெஷல் கார்ட்ஸ், இது ஒரு பேக், இது ஒரு கார்டு ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்ததாக நம்ம குழந்தைகள் விளையாடுறதுக்கான யூனோ கார்டு, இது ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்குமா, இது உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக் கிடச்சிரும். அடுத்ததாக விஐபி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கிமேன்லேயே 3 விஐபி கார்டு, அதாவது ஒவ்வொரு விஐபி கார்டுக்குள்ளேயும் 10 ஷீட் இருக்கும். இது 3 அப்படியே உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கிடச்சிரும். இதை 40 ரூபா 50 ரூபா விற்றுட்ருக்காங்க, ஒன்றே விற்கிறாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான பிரைன் ட்விஸ்டர், இது மெட்டல் ஐக்யூ பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 6 பசில்ஸ் வந்துடும். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்துடும். இதுக்கு ஒரு 200 ரூபா போடுவாங்களா? ஆனால் 1 2 3 4 இந்த 4 பொருட்களுக்கும் சேர்த்து கிட்ஸ் பேஸில் 222 ரூபா. வெறும் ஒரு 100லேருந்து 150 பீசஸ் இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்ம கொண்டு வந்திருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது.